வலிதெற்கு பிரதேச சபையின் புதிய உள்ளக விளையாட்டு அரங்குக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ரூபாய் 330 மில்லியன் செலவில் நிர்மாணம். சாட்சியங்கள் அழியும் முன் சர்வதேச விசாரணை அவசியம். காணாமலாக்கப்பட்டோர் மாநாட்டுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முழுமையான ஆதரவு. கீரிமலையில் வெள்ளவாய்க்கால் மூடிகள் உடைப்பு. எல்னினோ நிலைமை. இலங்கையில் மின்வெட்டு தொடர்பில் விளையாட அதிரடி அறிவிப்பு. டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 76 அதிக அபாய பிரிவுகள் அடையாளம். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 22வது திருத்தம். உயர் நீதிமன்றத்தில் குவிந்து 21 மனுக்கள். வன்னி காடுகளுக்குள்ளிருந்து தலைவர் பிரபாகரன் அண்டன் பாலசிங்கம் பீரிஸிடம் பகிர்ந்த தகவல்கள். எக்னலிகொட வழக்கில் சாட்சியை மீண்டும் அழைப்பதை தடுக்க உயர்நீதிமன்றத்தை நாட்டிய பாதுகாப்பு தரப்பு. 2023ஆம் ஆண்டில் வரி ஏய்ப்பு செய்தவர்களின் தகவல்களை வெளியிட விசேட உத்தரவு. ராஜபக்ஷ குடும்பத்தினரின் நாடகம் புதிதல்ல. அமைச்சர் சந்திரசேகர் காட்டம். எரிபொருளுக்காக கோடிக்கணக்கில் செலவிட்ட முன்னாள் சபாநாயகர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் புதிய உள்ளக விளையாட்டரங்குக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை பிரதேச சபையின் தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் புதிய உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை பிரதேச சபையின் தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. பிரதேச சபையின் நிதியில் 330 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படவுள்ள இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு வலிகாமம் தெற்கு பிரதேசத்தில் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் வகையில் அமைய உள்ளது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் S. சுகீர்த்தன் உள்ளிட்ட தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர், வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள், பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தலைமை அலுவலக வளாகத்திலேயே இந்த பாரிய விளையாட்டு உட்கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு நவீன வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதுடன் பிரதேச மட்டத்தில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான முக்கிய உட்கட்டமைப்பு திட்டமாகவும் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு அமைய உள்ளது. அவர்களை மங்கள விளக்கினுடைய முதல் சுடருக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் இணைந்து கொள்ள அழைக்கிறோம். ஒரு ஜெகன் அவர்களை அடுத்து மங்கள விளக்கேற்றலுக்கு இந்த நிறுவனத்தின் இந்த பணி இறுதியாக யாழ்ப்பாணம் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது. ஒரு இனத்துக்காகத்தான் அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நடைபெற்றது தனிப்பட்ட முறையில் ஒருவரை இருவரை காணாமலாக்க வேண்டும் என்று காணாமலாக்கவில்லை. ஒரு இனத்தை கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் காணாமல் ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே இதை வெறுமனே காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுடைய மாநாடாக போராட்டமாக கருதாமல் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு மாநாடாக கருதி அலைகடலென திரண்டு பங்கு பெற்ற வேண்டியது தமிழர்களது கடமை, அரசியல் கட்சிகளது கடமை, சிவில் அமைப்புகளினது கடமை. அந்த வகையில் அந்த உறவுகளால் நடாத்தப்பட இருக்கின்ற மாநாட்டுக்கு எங்களது பூரண ஆதரவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் தெரிவிப்பதில் ஆறுதல் அடைகின்றோம். அது ஒரு காலத்தினுடைய கடமை என்று நாங்கள் கருதுகின்றோம்.
இந்த இடத்திலே இதனோடு தொடர்புபட்ட சில விடயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. செம்மணியிலே ஒரு அகழ்வு பணி நடைபெற்று வருகிறது. பலரும் நினைக்கலாம் அகழ்வு பணி நடைபெறுகின்றதே நீதி கிடைத்து விட்டது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்படாது, நடாத்தப்படாது செம்மணி விவகாரத்திற்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் நம்பவில்லை. இந்த காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கும் செம்மணி விவகாரத்துக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடையதாக இருக்கலாம் என்றும் பலமான சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இன்று செம்மணியிலே நடைபெறுகின்ற அகழ்வு பணி தெரிவு செய்யப்பட்ட சித்துப்பாத்தி மயானத்தினுடைய 4 மதில்களுக்குள், சுவர்களுக்குள் தான் நடைபெறுகிறது. ஆனால் அந்த சுவர்கள், மதில்கள் மிக அண்மை காலத்திலே கட்டப்பட்டவை. செம்மணியிலே இராணுவ முகாம் இருந்த பொழுதோ, தடுப்பு முகாம் இருந்த பொழுதோ அங்கே அந்த சுவர்கள் இருக்கவில்லை. ஆகவே சுவர்களை தாண்டி அந்த புதைகுழிகள் காணப்படுகின்றது என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய வழக்கிலே பிரதான குற்றவாளிகளில் ஒருவரான சோமரட்ன ராஜபக்ஷே சாட்சியம் அளிக்கின்ற பொழுது செம்மணி பிரதேசத்திலே வேறும் பல பிரதேசங்களில் புதைகுழிகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆகவே அவருடைய சாட்சியமும் இந்த வழக்கோடு தொடர்பு படுத்தப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் தீவக பிரதேசத்திலே பல கிணறுகள் மூடப்பட்டிருப்பதாக அறிகிறோம். அந்த கிணறுகளுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் பலர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் பலர் வெளியில் சொல்ல தயக்கப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஏனென்றால் தீவகம் சில காலங்களுக்கு முதல் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருந்த பிரதேசம். இராணுவத்தினர், இராணுவ முகவர்கள், ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்ட அரசியல் கட்சிகளால் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருந்த ஒரு பிரதேசம். அதனால் அந்த பிரதேச மக்கள் சில உண்மைகளை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். ஆகவே இந்த சர்வதேச மாநாடு நடைபெறுகின்ற இந்த 30ஆம் திகதி தமிழ் மக்கள் அதற்கு ஒட்டுமொத்த ஆதரவை வழங்குவதோடு மாத்திரம் அல்லாமல் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்னும் விஸ்வரூபமாக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் சாட்சியங்கள் அழிந்து கொண்டே போகிறது. சாட்சிகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைய இராணுவம் இழுத்து கொண்டு போகுது. இதை அந்த பிள்ளைன்ற வயசான அம்மா அப்பா காண்கிறார்கள் என்றால் அவர்கள்லாம் கண்கண்ட சாட்சி. இப்போ காலம் போக போக அவர்களும் இறந்தால், கண்கண்ட சாட்சிகள் இறந்தால், தடயங்கள் மறைந்தால் எதிர்காலத்திலே சர்வதேச விசாரணை நடாத்தப்பட்டால் கூட அது பயனற்று போய்விடும். என்றால் சாட்சியங்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆகவே ஈழத்தமிழர்கள் இந்த நீதி காணுகின்ற பொறிமுறையை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இனியும் நாங்கள் காலத்தை வீண்விரயமாக்காது அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்தோடு மாநாட்டோடு சேர்ந்து எங்களுடைய போராட்டங்களை வீச்சாக்க வேண்டும். வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களும், சிவில் அமைப்புகளும், மனித உரிமை ஆர்வலர்களும், நீதிக்காக போராடுபவர்களும், ஊடகங்களும் இந்த சர்வதேச விசாரணை என்ற விடயத்தை முதன்மைப்படுத்தி எங்களுடைய குரல்களை உயர்த்தி ஒலிக்காவிட்டால் நீதி என்பது காணல் நீராக கூட மாறக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. ஆகவே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய மாநாட்டை நாங்கள் வரவேற்கின்றோம். அது காலத்தினுடைய கட்டாயம் என்று பதிவு செய்கின்றோம். இந்த மாநாட்டுக்கும் அவர்களுடைய போராட்டங்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஈழத்தமிழனினதும் கடமை. அந்த வகையில் எமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையும் தனது ஒட்டுமொத்த ஆதரவை அவர்களுடைய போராட்டத்துக்கு வழங்கி நிற்பதோடு செம்மணி விவகாரம் மற்றும் தூண்டப்பட வேண்டிய பல கிணறுகள், புதைகுழிகள் இருக்கிறது. இதைவிட மிகப்பெரிய ஒரு சந்தேகம், புதிதாக விகாரைகள் முளைக்கின்றன, இராணுவ முகாம்கள் முளைக்கின்றன. அவற்றுக்கு கீழும் புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இவை அனைத்தும் தோண்டப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும்.
யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் வெள்ள நீர் வடிந்தோடும் வாய்க்காலின் மூடிகளை விசமிகள் அடித்து நொறுக்கியுள்ளனர். பொன்னாலை பருத்தித்துறை வீதியில் கீரிமலை நகுலேஸ்வரம் ஆலய பகுதியில் இருந்து காங்கேசன்துறை நோக்கி செல்லும் வீதியில் கீரிமலை இந்து மயானத்தை அண்மித்த பகுதியில் வெள்ள வாய்க்காலுக்கு மேல் மூடப்பட்டிருந்த சீமெந்தினாலான மூடிகளை சுமார் 50 மீட்டர் தூரத்துக்கு விஷமிகள் அடித்து நொறுக்கியுள்ளனர். குறித்து சீமெந்து மூடிகளின் இரும்பு கம்பிகளை திருடும் நோக்குடன் அவை அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அடித்து நொறுக்கப்பட்ட சீமெந்து மூடிகளின் இடிபாடுகள் வாய்க்காலுக்குள் காணப்படுவதனால் மழைக்காலத்தில் வெள்ளம் வடிந்தோட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் அவற்றினை அகற்றுமாறும் மேலும் ஏனைய மூடிகளை உடைக்காது பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரியுள்ளனர். அதேவேளை சம்பவம் தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையின் கீரிமலை வட்டார உறுப்பினர் முரளிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பார்வையிட்ட உறுப்பினர் அது தொடர்பில் தவிசாளருக்கு அறிவித்துள்ளார். பேருந்துக்குள் தவறவிட்ட சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகையை கண்டெடுத்து உரியவர்களிடம் ஒப்படைத்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பருத்தித்துறை சாலைக்கு சொந்தமான பேருந்தில் வட்டுக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற மரண சடங்குக்கு பெண்ணொருவர் பயணித்துள்ளார். பேருந்தில் இருந்து இறங்கி மரண சடங்குக்கு சென்ற நிலையில் அங்கு தனது களத்தில் இருந்து 2.5 பவுன் தங்கச்சங்கிலி காணாமல் போனதை உணர்ந்துள்ளார். பல இடங்களில் தேடியும் சங்கிலி கிடைக்காத நிலையில் மீண்டும் தனது வீடு திரும்பும் போது தான் முன்னர் பயணித்த பேருந்தில் ஏறியுள்ளார். நடத்துனரிடம் தனது சங்கிலி தொலைந்த விடயத்தை கூறிய போது அவர் முதலில் அமர்ந்திருந்த ஆசனத்தில் சங்கிலி காணப்பட்டதாக கூறி சாரதியும் நடத்துனரும் 2.5 பவுன் சங்கிலியை அப்பெண்ணிடம் கையளித்துள்ளனர். பின்னர் டிப்போவுக்கு சென்று பேருந்தை சுத்தம் செய்த வேளை பேருந்தின் ஆசனத்தின் கீழிருந்து சங்கிலியின் எஸ் வடிவத்தையும் கண்டெடுத்து உரியவரை தொடர்பு கொண்டு அதனையும் ஒப்படைத்துள்ளனர். உரியவரிடம் நகைகளை ஒப்படைத்து பேருந்து சாரதியான மனோகரன் சயந்தன் மற்றும் நடத்துனரான ராசநாயகம் பிரின்சிராஜா ஆகிய இருவருக்கும் பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். எல்னினோ நிலைமையுடன் எதிர்காலத்தில் மின்சாரத்துக்கான தேவை அதிகரிக்கப்படக்கூடும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் KBL சந்திரலால் தெரிவித்துள்ளார். நீராதாரங்கள் வறண்டு போவதன் காரணமாக மின் உற்பத்தி குறையக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை அடிப்படையாக கொண்டு மின் நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கான விலைகள் வெளியிடப்படுவது தொடர்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் அவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் மின்வெட்டுக்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். நாட்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 94,037 அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் அதிகபட்ச டெங்கு பாதிப்பு எண்ணிக்கை ஜூலை மாதத்தில் 29,962 பதிவாகியுள்ளது. மேலும் ஜூன் மாதத்தில் 21,533 டெங்கு நோயாளிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை 8,701 டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். டெங்கு பதிவான மொத்த டெங்கு பாதிப்புகளில் 52.93% அதாவது 49,771 நோயாளிகள் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தெற்கு மாகாணத்தில் இருந்து 13,763 நோயாளிகளும் மத்திய மாகாணத்தில் இருந்து 8,519 நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். மாவட்ட அளவில் கம்பகம் மாவட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக 20,034 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 18,652 நோயாளிகள் பதிவாகியிருக்கின்றனர். டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை சுத்தம் செய்யுமாறும் காய்ச்சல் ஏற்பட்டால் மருத்துவரிடம் உடனடியாக சிகிச்சை பெறுமாறும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 30ஆம் திகதி இடம்பெறவுள்ள சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தையொட்டி முன்னெடுக்கப்படவுள்ள மாநாட்டுக்கு தமிழ் தேசியத்தை விரும்பும் அனைவரும் கை கொடுக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் 30ஆம் திகதி வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த தினத்தன்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் இந்த அரசாங்கத்துக்கும் எத்தனையோ அரசாங்கங்கள் மாறி மாறி வந்த போதிலும் நாங்கள் தெரியப்படுத்திக் கொண்டு இருக்கின்றோம். காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது, அந்த உறவுகள் இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் உயிருடன் இல்லையா என்று சொல்லியே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்து பார்த்தோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தினை முன்னிட்டு நாங்கள் சர்வதேச மாநாடு நடாத்த தீர்மானித்திருக்கின்றோம். எதிர்வருகின்ற 30ஆம் திகதி காலை முதல் யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலையரங்கில் மாநாடு செய்ய ஏற்பாடு செய்துள்ளோம். உறவுகளை தேடி தெரிந்த அம்மாக்கள் வலி சுமந்த இதயத்தோடு எல்லாம் மரணித்து போனார்கள். அவர்களுடைய புத்தகம் நாங்கள் வெளியிடுவதற்கு
இருக்கின்றோம். காணாமல் போன சிறுவர்கள் தொடர்பாகவும் அவர்களுடைய புத்தகம் வெளியிடுவதற்கும் இருக்கின்றோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக 17 வருடம் நாங்கள் யார் யாருக்கோ மகஜர் கையளித்தோம். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பாக நாங்கள் யார் யாரிடமோ கதைத்தோம். எங்கெங்கோ நின்று போராட்டம் செய்தோம். என்னென்ன நன்மைகள் தீமைகள் எங்களுக்கு கிடைத்தது என்றதையும் முன்னிட்டு அதற்கும் ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். வருகின்ற 30ஆம் தேதி உங்கள் அனைவரையும் நாங்கள் கைகூப்பி அழைக்கின்றோம். காணாமல் போன உறவுகள் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் உறவுகள். 17,000 உறவுகள் 8 மாவட்டத்திலும் இந்த காணாமல் போய் உள்ளனர். அவர்களின் அம்மாக்களும் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை இந்த மாநாட்டுக்கு அனைவரையும் நாங்கள் கைகூப்பி அழைக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த சர்வதேச தினத்தை முன்னிட்டு வருகின்றோம். இந்த முறையும் நாங்கள் இந்த சர்வதேச தினத்தை முன்னிட்டு தான் இந்த மாநாட்டை செய்கின்றோம். இம்முறையாவது இந்த சர்வதேச உலகம் கண்ணை திறந்து எங்களுக்கு வரி சுமந்த அம்மாக்களுக்கும் கண்ணீரோடு இருக்கிற எங்கள் உறவுகளுக்கும் ஒரு பதில் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்கின்றோம் என்றார். வடமாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படுவதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். உயிர்கொல்லி போதைப்பொருள் கட்டுப்பாடு, மணல் மாஃபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது மற்றும் வீதிகளில் இளையோர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி ஏறிய வீதி பயனாளர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மேலும் தீவிரமான நடவடிக்கைகள் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வடமாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் புதிதாக வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக பொறுப்பேற்றுள்ள தினேஷ் கருணநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு ஆளுநர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் வடமாகாணத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு சிறந்த சேவையை வழங்குமாறு கேட்டுக் கொண்டார். இதன்போது வடமாகாணத்தின் நிலைமை மற்றும் போலீசாரின் செயற்பாடுகள் தொடர்பான கருத்துக்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. வடமாகாணத்தில் போலீசாரின் செயற்பாடுகளில் அண்மை காலத்தில் முன்னேற்றம் காணப்படுவதாக குறிப்பிட்ட ஆளுநர் குறிப்பாக உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். அத்துடன் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் கடத்தலுடன் தொடர்புடைய மணல் மாஃபியாக்களின் செயற்பாடுகளை தடுப்பது, அத்துடன் வீடுகளில் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்தி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இளையோரின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இவ்விடயங்களில் தொடர்புடைய அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. இச்சந்திப்பில் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஜெயமகா அவர்களும் கலந்து கொண்டார். குற்ற செயல்கள் தொடர்பிலான சான்றுகளை அளிப்பதற்காகவே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அண்மைய நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் குற்றங்களுடன் தொடர்புடைய சான்றுகளை அளிக்கும் நோக்கிலேயே நடத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். விரிவான விசாரணைகளின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். களத்துறையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓய்வு பெற்ற முப்படை உறுப்பினர்களின் அதிட்டன அமைப்பின் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். குற்றங்களை கட்டுப்படுத்தவும் அதனுடன் தொடர்புடைய நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல கடினமான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. பொதுமக்கள் வழங்கிய மக்கள் ஆணையாளே அரசாங்கத்தால் இத்தகைய கடினமான வேலை திட்டங்களை செயல்படுத்த முடித்தது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த 58 பாரிய அளவிலான குற்றவாளிகளை கடந்த காலத்தில் நம் வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வந்தோம். அவர்கள் அந்த நாடுகளில் ஆடம்பர பங்களாக்கள், வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். அக்காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவர்களுடன் இணைந்து இந்த சொகுசு வசதிகளை அனுபவித்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். இதை பற்றி எப்போதாவது தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கின்றீர்களா அல்லது ஊடகவியலாளர் சந்திப்புகள் நடத்தப்பட்டதா? நாங்கள் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் வெற்றி காரணமாகவே எதிர்க்கட்சியினர் தற்போது இவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்றும் தெரிவித்தார். நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது. நாம் விரட்டி அடித்தது ஒரு அரசியல் குழுவை அல்ல, மாறாக பல குழுக்களை உள்ளடக்கிய அபாயகரமான கொடூரமான சதிமிக்க குற்றவாளி கும்பலையே ஆகும். சீரழிந்த நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நாட்டையே நாம் பொறுப்பேற்றோம் என தெரிவித்திருக்கின்றார். தற்போது நிதி ஒழுக்கத்தை பேடி நாட்டை முன்னோக்கி கொண்டே செல்கின்றோம். அனைத்து துறைகளிலும் வருவாயை சரியாக திரட்டி பொருளாதார நிலையை உயர்த்தியுள்ளோம். கடந்த 15 மாதங்களுக்குள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளதுடன் அதிக பொருளாதார வளர்ச்சியுடன் நாடுகளின் பட்டியலில் இலங்கை இணைந்துள்ளது எனவும் ஜெனரல் அருண் ஜெயசேகர சுட்டிக்காட்டினார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது உடன்பாடுகளுக்கு வரவில்லை என்பது குறித்த முக்கிய தகவலை முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
மேலும் ஈழம் கொள்கையிலிருந்து தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பின்வாங்காத காரணத்தையும் அவர் கூறியுள்ளார். இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் அரசாங்கத்தின் தலைமை பேச்சுவார்த்தையாளராக பங்கேற்று தனது அனுபவங்கள் குறித்து கருத்து வெளியிட்ட GL பீரிஸ், பேச்சுவார்த்தையின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கத்துடன் தனியாக பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது இந்த சூழல் எங்கு போய் முடியப் போகிறது என்று நமக்கு தெரிகிறது. ஒரு வாய்ப்பு இருக்கும் போது ஏன் இதனை பயன்படுத்திக் கொள்ள கூடாது என்பதை ஆண்டன் பாலசிங்கத்திடம் எடுத்துரைத்தேன். இதற்கு பதிலளித்த ஆண்டன் பாலசிங்கம், எனது தலைவரை சமாதான பேச்சுவார்த்தைக்கு இட்டுச் செல்ல நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டேன் என்று கூறினார். அதற்கு மேலதிகமாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் நிலைப்பாடுகள் குறித்து ஆண்டன் பாலசிங்கம் தெளிவுபடுத்தினார். இந்த காலத்தில் பிரபாகரன் வன்னி காடுகளுக்குள் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தார். பிரபாகரனை சுற்றி இருந்தவர்கள் அரசாங்கத்தால் ஒரு சில சிறிய போர்களில் மட்டுமே வெல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்த போரையும் வெல்ல முடியாது என்று கூறி அவரை நம்ப வைத்துள்ளனர் என கூற வேண்டும். தான் ராணுவ ரீதியாக எவராலும் வெல்ல முடியாதவர் என்ற நம்பிக்கையில் பிரபாகரன் இருந்துள்ளார். ஈழம் என்ற தனிநாட்டு கொள்கைக்கு குறைவாக கிடைக்கும் எந்த ஒரு தீர்வையும் அல்லது சமரசத்தையும் ஏற்க அவர் தயாராக இருக்கவில்லை என்றும் கூறினார். ஊடகவியலாளர் பிரக்தீன் எக்னோலிகொட காணாமல் போனமை தொடர்பான வழக்கில் முக்கிய சாட்சியொருவரை மீண்டும் சாட்சியம் அளிக்க அழைப்பதற்கு தடை விதிக்குமாறு கோரி பாதுகாப்பு தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கு கொழும்பில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர மூவரடங்கிய விசேட மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகின்றது. முன்னதாக நடைபெற்ற விசாரணை ஒன்றின் போது வழக்கு தொடுநர் தரப்பு 4வது சாட்சியான சுமதி பால சுரேஷ் என்று அழைக்கப்படும் முரளியை மீண்டும் சாட்சியம் அளிக்க அழைக்க நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்தது. இதற்கு பாதுகாப்பு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருந்த போதிலும் வழக்கு தொடுநர் தரப்பின் கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதனை அடுத்து குறித்த சாட்சியை மீண்டும் அழைப்பதற்கு தடை விதிக்கும் உத்தரவை பெறுவதற்காக உயர்நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக பாதுகாப்பு தரப்பு விசேட நீதிமன்றத்துக்கு அறிவித்தது. அதன்படி பாதுகாப்பு தரப்பினரால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த மனுவின் பிரதிகளும் விசேட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. கடந்த காலத்தில் நாட்டின் அதிகாரத்தில் இருந்து கொண்டு வளங்களை சூறையாடி பொருளாதார வீழ்ச்சிக்கும் மக்களின் அவல நிலைக்கும் காரணமானவர்கள் இன்று புனிதர்களைப் போல் வேடமிட்டு மக்களை மீண்டும் ஏமாற்ற முற்படுவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, 2009ஆம் ஆண்டு ஜனாதிபதியாவதாக கூறிக்கொண்டு நாமல் ராஜபக்ஷ இன்று கிராமமாகவும் வழிபாட்டு தலங்கள், வீடுகள் மற்றும் குளங்கள் தோறும் சென்று புதிய பாணியிலான அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றார். தொட்டிகளிலும் மரக்கிளைகளிலும் ஏறி நின்று கதைக்கும் நிலைக்கு இன்றைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். கடந்த காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பல மணி நேரம் விசாரிக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பில் எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த வீடுகள் எனக்கு சொந்தமானவை அல்ல என்று அவர் ஊடகங்களுக்கு முன்னால் கூறி வருகின்றார். ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய இந்த நாங்கள் திருடர்கள் இல்லை என்ற நாடகம் நாட்டுக்கு புதிதல்ல. மல்வானி பகுதியில் ஃபசில் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என கூறப்பட்ட பிரம்மாண்ட மாளிகை விசாரணையின் போது எனக்கு சொந்தமானதல்ல என கூறப்பட்டது. அதுபோன்றுதான் கதிர்காமத்தில் உள்ள கோட்டபய ராஜபக்ஷவின் வீடு உரிமை கோரப்படாமல் கைவிடப்பட்டது. உரிமையாளர் இல்லாத சொத்துக்கள் என்று கூறி தப்பிப்பதே இவர்களின் வழக்கம். இறுதியில் அந்த மாளிகைகளை தங்களுக்கான விடுதியாக தருமாறு பல்கலைக்கழக மாணவர்கள் போராடும் நிலைமை ஏற்பட்டது. திருடன் ஒருபோதும் தன் திருடன் என்று ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. நாட்டின் பொருளாதார கொலைக்காரர்கள் வேறு யாரும் இல்லை, ராஜபக்ஷ குடும்பம் தான் என்று அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்க இன்று நாமல் ராஜபக்ஷ ஊழலற்ற புனிதர் போல வேடமிட்டு மன்னிப்பு தேட முற்படுகின்றார். நீங்கள் செய்த பாவங்களுக்கு கோவில் கோவிலாக, தேவாலயமாக, பள்ளிவாசல்கள் அல்லது விகாரைகளுக்கு சென்றாலும் நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கப் போவதில்லை. நாட்டின் வரலாற்று ரீதியான பொருளாதார வீழ்ச்சி, விவசாயிகளையும் உழைக்கும் மக்களையும் வீதியில் இறக்கிய அநீதி, ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் வன்முறைகள் ஆகிய பாவங்களுக்கான தண்டனையை எந்த வழிபாட்டு தலத்திற்கு சென்றாலும் கழுவிவிட முடியாது. கடந்த காலத்தில் நாட்டின் வளங்களை சூறையாடி மக்களை நடுத்தரவில் விட்ட அதே கும்பல் இன்று புதிய வடிவத்தில் வந்து உங்களை ஏமாற்ற பார்க்கின்றது. நாட்டின் வீழ்ச்சிக்கு காரணமான இந்த அரசியல் சக்திகளை மக்கள் தெளிவாக அடையாளம் கண்டு இனி ஒருபோதும் ஏமாறாமல் அவர்களை முற்றாக நிராகரிக்க வேண்டும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.